அடியா பழைய தைக்காவை பார்க்குறதே ஒரு அழகா தாண்டி இது பத்தியா சின்ன பிள்ளை நினைவுலா வருதுடி. பத்தியாடி இப்போ நான் சின்ன பிள்ளை இருக்கிறப்ப அங்கே இப்போ வெளிநாட்டில் இல்லாத நேரமாக இருந்தேன். இப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா கடைசியில் கடந்து தொலைவிட்டிப்போம் பத்தியா. இப்படி தனியாக தொலைவிட்டிக்கிறியே. ஆண்டி என்னதான் இருந்தாலும் உன் கூட பண்ணுறப்ப அந்த சேட்டைகள்லாம் அழகா தாண்டி இருந்துச்சு. காலம் கடந்து அதை நினச்சி பார்த்தா என்ன அழகா இது பத்தியா. மாடி பத்தியாடி கரெக்டாக சுஜூது போகிற நேரத்தில் நீ புளி மிட்டாயி இல்லைன்னா நம்ம சவு மிட்டாயி வாங்கிட்டு வந்து கடைசியில் மாறி மாறி சூப்பி திண்டுட்டு கிடப்போமே சுஜூதில். நீ அவைதா மறக்க முடியுமா? என்ன ஜாலியாக இருக்கும் பத்தியா. நம்மளாம் அந்த அளவு தாண்டி மேக்ஸிமம் அநியாயம் செஞ்சோம். நம்மளோட தொழுவையை தான் நம்ம கெடுத்துக்குவோமே தவிர மற்ற ஆட்கள தொழுவையெல்லாம் அநியாயம் பண்ண மாட்டோம் தியா. ஆனால் இந்த காலத்து மக்களையெல்லாம் தைக்கா கூட்டு போனான்னு வையேன், மாடி என்ன வரத்து வருது ஓடி. ஜன்னலில் ஏறுது, கம்பியில் ஏறுது, இங்கேருந்து அங்கே ஏறுது, மாட முதுகுல ஏறுது. நம்மளாம் அந்த அநியாயம்லாம் செய்ய மாட்டோம். செய்தானோ அது நம்மளோட முடிஞ்சுக்கிறோம். நம்ம முன்னாடி காலத்துலலாம் கொஞ்சம் அமைதியாக தாண்டி இருப்போம். அதெல்லாம் நம்ம சேட்டைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ உள்ள பிள்ளைகள சேட்டையை பார்க்குறப்ப நம்ம பண்ணதெல்லாம் சேட்டையே இல்லைன்னு தெரியுது. இப்போ அழகா இப்போ ஒரு புளி மிட்டாயை வாங்கிட்டு வந்து அப்படியே கடந்து திண்டுக்கிட்டிக்கலாம் பத்தியா. டியா 7 வயசாகுது அல்ல அடிப்பான் சும்மா கடடி ஏறுமா மாடு. தொழுவைக்கு நடுவில் ஓதுறது அழகா அமைதியாக ஓதுறதெல்லாம் இங்கே தான். வெளிநாடுகள்லாம் பார்த்தா படக்குன்னு தொழுவை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நிமிஷம் உட்காந்து திக்கு செஞ்சோமா ஓதனமா கொண்டோமா ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம ஊரோட அழகு தாம்மா. சரி வா தக்பீர் கேட்டுட்டோம், நம்மளும் தொழுவோம். சரி அல்லாஹ் அக்பர். அம்மாஸ் மேலே பார்த்தீங்களாங்க இந்த கொம்மரி குட்டிகளுக்கு என்ன ஸ்டைல் வேண்டி கிடக்குதுண்டு. ராத்திரி நேரத்தில் பவுட்ரு அடிச்சுக்கிட்டு ரோஸ் பவுட்ரு அடிச்சுக்கிட்டு அத்தரை தேய்ச்சிக்கிட்டு இப்படி வரணுமாக்கும் என்ன. பாருங்க இவ்வளோ பாருங்க கட்டுன்னு ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு என்ன அலங்கோலம் பிடிச்ச ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாளுவோ. எல்லாம் வங்க இருக்குது இல்லாத்தா இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு வர்றது முன்னாடி எனக்கெல்லாம் பிடிச்சிக்கிறாதுமா இதெல்லாம். அல்லாஹ் அக்பர். நல்லதா போயிட்டு சேலாத்மா குட்டியிட அம்மா வந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாளோ. இல்லைன்னா கம்பி படம் உடுத்துக்கிட்டு ஒரு வகையாக விட்டதான் எல்லாம் இருக்குதுங்கிற மாதிரி பவுட்டிக்கிட்டு வருவா. சரியான பவுட்டி. அல்லாஹ் அக்பர். துருவு புடவை மிதிக்காத கிளம்ப முடியல, கீழே விழுந்துரும் போல. மம்மாஸ் மேலத்தா தெரியாமல் கவனிக்கலங்க. தெரியாமல் உங்கள் புடவை தொலை புடவையில் காலை வச்சுட்டேன். கீழே உள்ள பார்த்தீங்களோ. சரி அல்லா பிள்ளை பொறுத்துக்கிடுவான். ஆனால் நம்மெல்லாம் பாருங்க என்ன அழகா தொழுவுறோம். ஏதாச்சும் ஒரு பொடுபொடுப்பிக்குதா. இது சின்ன குட்டிகள் கிடக்குதே மாடி. அது உங்கள் மவளையெல்லாம் நான் சொல்லல. உங்கள் மவளை கெட்டுக்கிறதே அந்த குட்டி தான். அந்த குட்டி இல்லைன்னு அமைதியாக பொட்டு போல தொழுவுது பாருங்க. இல்லைண்டா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு சுசுவதில் அதை திங்கோ இதை திங்கோ குசுன்னு பேசி சிரிக்கோ. மாடி என்ன வருத்தம் வருவாள்வோ. அதனால தான் தொழுவ கூடுமாங்க. இந்த மாதிரிலாம் தொழுவுனேன் அழகாக தொழுவணும் என்ன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஃபேன் இல்லாமல் ரொம்ப வெக்கையாகுது. எப்படி தான் அந்த காலத்துலலாம் அப்படி இருந்தீங்களோ ஃபேன் இல்லாமல் மாதிரியாக வருது. இப்போலாம் தைக்கால ஏசிலாம் வச்சுட்டோம். ஏசியில் இருந்து தொழுவிட்டு இப்போ வந்து ஃபேனே இல்லாமல் தொழுவுறது மாதிரியாக வருதுங்க. அது வாச்சு பரவாயில்லை. நான் போன ரக்காத்தில் சுஜூதுலேருந்து இளம்பத்துக்குள்ளே முன்னாடி இருக்கிற புள்ள அத்தையாத்தில் வந்து என் மண்டை மேலே உட்காந்துட்டு அந்த ரக்காத்து கூடுமோ கூடாதோ வேற தெரியல. இங்கே என்கிட்ட மொத்த தொழுவையும் கூடுமா கூடாதாட்டு அல்லாவுக்கு தான் வெளிச்சம். ஏன்டி என்னையை மட்டும் தூக்கி இந்த முசீபத்தை பிடிச்ச மட்டைக்கிட்ட போட்டியோ. எல்லாரும் உஷாராக அதை அங்கங்கே தப்பிச்சு போயிட்டு என்னையை மட்டும் இவக்கிட்ட போட்டுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாடி. சுப்பானல்லாம் என்னாண்டு தொழுவை கூடும். அவ்வளோ பேரையும் கழுவி குடிச்சிட்டா தைக்கால. என்ன பிரயோஜனத்துக்கு தொழுவுறாளுவோ. ஒரு மண்ணுக்கு பிரயோஜனம் கிடையாது. அல்ல பழைய பாயை சுட்டி மூஞ்சில் வீச மாதிரி வீசிட மாட்டான். பொட்டுன்னு தொழுறதுக்கு தனியாக நின்று தொழுகிட்டு போயிடுவோம் போல. தனியாக நின்று தொழுவுனா எத்தனாவது ரக்கா தொழுவுறேன்டே நினைவிக்க மாட்டேங்குதுடி. முதல் ரக்காத்தா 2வது ரக்காத்தான் குழப்புது. நீ ஒருத்தி அடியா கூட ஒரு ரக்காத்து கூட சேர்த்து தொழுவிக்கிறலாண்டி. ஆனால் அமைதியாக நின்று தொழுவ முடியும் பத்தியா. மாடி இவ என்ன பேச்சு பேசுறாடி. அடி செய்தானுக்கெல்லாம் நோப்பில் விலங்கு போட்டான்னு சொன்னீங்களாடி. இந்த செய்தானுக்கு ஒரு விலங்கு இல்லையாடி. நான் முன் வரிசையில் இருக்கிற அந்த பிள்ளை இன்னைக்கு ரோஸ் பவுடர் அடிச்சுட்டு வந்ததுல அந்த பின் வரிசையில் இருக்கிற அந்த பொம்பளை கம்பி படம் கொடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் உங்கள் உம்மா வெளிநாட்டில் இருக்கிற உங்கள் உம்மாட சதை வரைக்கும் திண்டுட்டு வந்துட்டேன். எனக்கு ஏழாதுமா இவளோட நோம்பில் செய்தானுக்கெல்லாம் விலங்கு போட்டிக்கும் நாராயத்துக்கெல்லாம் பூட்டு போட்டிக்கும் இவளோட தொல்லைக்கெல்லாம் அமைதியாகி கொண்டு பார்த்தா இவட வாய்க்கு ஒரு பூட்டு போட எல்லாம் மறந்துட்டான் பத்தியா. சரி கொஞ்சம் லேட் ஆகிட்டுமா. அதான் கடைசிக்கிட்டே தான் தொழுகிற மாதிரி ஆகிட்டு. ஆனால் நேரத்தோடு வந்திருந்தான்னு வச்சுக்குவேன். எல்லா ரகத்தையும் அழகாக சேர்ந்து தொழுவிக்கலாம். நாளைக்கு சாலாம் நேரத்தோடு வந்துடணும். அப்போ தான் புகழாய்க்கும்.
நீனா எல்லா ரக்காத்தும் தொழுவலான்னு கவலைப்படுறேன். நான் இவ பக்கத்தில் இருந்து தொழுவுன ரக்காத்த எல்லாம் ஏற்றுப்பானான்னு கவலைப்படுறேன். என்ன பேச்சு! ஆனால் ஒன்று மட்டும் கண்டிஷனாக சொல்லிட்டேன்டி, நாளைக்கு நான் அந்த பொம்பளை பக்கத்தில் நிற்க மாட்டேன். என்னால் முடியல இந்த ஜெய்தூண்ட அம்மா பேசுகிற பேச்சை கேட்டு காதுலேருந்து ரத்தம் வராத குறை. எங்கள் அம்மாட்ட இப்படி தான் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இப்போ போலக்குது. எங்கள் அம்மா பாவம் அந்த மனசு. நிம்மதியே இத்தனை ரக்காத்து தொழுவிட்டு இருப்போன்னு பார்த்தா இந்த கரைச்சலோட தான் மாரடிச்சிட்டு கிடந்து இப்போ போலக்குது. அடி உண்மை எங்கடி அது முட்டை வாங்கணும்னு சொன்னமே மண்ணெண்ணெயெல்லாம். முன் வரிசையில் தாண்டி சிறப்பாக சங்கையாக உட்காந்திப்பானா வந்தவனும் மாவை தான் போய் பார்த்தேன். நீங்களும் 2 பேரில் யாராவது ஒருத்தி போய் அவன் முட்டை மண்ணெண்ணெயெல்லாம் கேளுங்க, தருவா. என்ன யாருன்னே தெரியாது உங்கள் அம்மாவுக்கு, அப்போ எப்படி நான் கேட்டால் தருவோம்? நீங்கள் ஒரு சின்ன தேலத்தூள் தாங்கன்னு கேட்டாலே தரமாட்டியோ? மெய் பார்த்து என்னைய கொலகாரியாக மாற்றிடாதடி. உன்னை நான் தேலத்தூள் தரமாட்டேனோ? மனசாட்சி இல்லாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்காதே என்ன? அடே அந்திசா இல்லடி, துவா ஓதுற நேரத்தில் மாறி மாறி புட்டுன்னு பேசாதீங்கடி, ஆமின்னு சொல்லுங்கடி. ஆமாம், எல்லாரும் தொழில் முடிச்சுட்டு தொழுவையில் ஏதாவது குற்றம் குறையினா மன்னிச்சுக்கோங்கன்னு துவா கேட்போம். ஏன் தொழுவையே கூடுமான்னு தெரில, என்ன துவாவை கேட்கும்? யாழ்லா ஜெய்தூண்ட அம்மாவுக்கு வாயில் பூட்டா போடு, இப்படித்தான் நான் துவா கேட்கணும். சும்மா இருடி, சிரிப்பை கட்டி தொலையாதடி. நிம்மதியாக ஒரு 3 ரக்காத்து வித்துராச்சு தொழுகு விட்டாளா? என்ன இல்லாகி கடைசி ரக்காத்தில் கடந்துக்கிட்டு புட்டுன்னு பேசி தள்ளுறாடி. சரி ஹைர் அலமதுல்லா முடிஞ்சுது. அடியே வா மெய்பத்மா, நீ போய் உமாட்ட கேள. இன்னைக்கு கூட அவளுக்கு நிலவிக்க வாய்ப்பு இருக்குது, உடனே யாரும் அவ்வளோ தெரியாது. நீ போய் வாங்கிட்டு வாங்க கேட்டு. நான் கேட்டால் தருவாளா என்னமோ தெரியலையாங்கா. அடையா நீ அந்த பிள்ளை அலிமாவையும் கூட்டு போய் கேளு. இவம்மாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி எல்லாரும் தெரிஞ்சவன் தெரியாதவன் யார் என்ன கேட்டாலும் கொடுக்க தான் செய்வோம். அதுவும் நோம்பு நேரத்தில் உதவிலாம் எல்லாம் செய்ய தான் செய்வோம். போய் கேளு. மம்மி சின்னத்தை நான் கேட்க மறந்துட்டேன். நீ என்ன எப்போ உட்காந்து தானே தொழுவுறியோ? அது முன் வரிசையில் தானே தொழுவியோ? இன்னைக்கு நான் பின் வரிசையில் நின்று தொழுவுறியோ? அது நின்றுட்டு தெரியல தொழுவுறியலாங்க. நின்று தொழுவுறானா உட்காந்து தொழுவுறானாங்கிறது முக்கியம் இல்லைங்க. ஆனால் எப்போ முதல் வரிசையில் இருக்கிற புள்ள ரோஸ் பவுடரில் ஆரம்பிச்சு வெளிநாட்டில் இருக்கிற செயலாத்மான முப்பா கம்பி புடவை கட்டினதுல வரைக்கும் சொல்லி முடிச்சு கடைசி அத்தை ஐயாத்தில் என் காலில் வந்து உட்காந்திய பற்றிலாம் அப்போவே என் தொழுவா அவ்வளோ கூடாமல் போயிட்டுங்க. அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்படியா நல்லா இப்போ அபியாத்மா சும்மா இடிக்கிட்டி அந்த இடத்துல ஏண்டி உனக்கு என்னடிய? நீ அல்லாடு தொழில் முடிச்சுட்டு அவ்வளோ ரக்காத்தும். எனக்கு என்னடா, நானே இந்த முட்டுக்கால் வழியோடு அல்லான்னு குனிஞ்சு இளம்பி சுஜோ செஞ்சு அல்லாவை தொழுவுறதுக்கே முடியலை. அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் தொழுவிட்டு கிடக்கிறேன். அவ்வளோ தொழுவி ஃபாய்தா இல்லாமல் ஆக்கி பொடு 4 நிமிஷம் ஓதுவலை கூட என் காதில் கேட்கல. அவ்வளோ பழக்கத்தையும் கேட்டு முடிச்சு வெறுத்து போயிட்டு எனக்கு. என்னங்க மாமி இப்படி சொல்கிறீங்களாங்க? உங்களுக்கு சரியாக தெரியாத பற்றிலாம் ஆட்களை பற்றிலாம் அதுக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், ஒரு விஷயத்தில் ஐஸ் வைக்கிறேன்டா மட்டும் மாசிமா மாமி. சரி நாங்கள் வெளியில் போய் நிற்கிறோம். ஏன்னா நீங்கள் அப்புறமா சொல்லிட்டு வாங்க. அடியா சும்மா வைக்க மாட்டியாடி, ஏன்டி இப்படி வந்து அந்த இடத்துல வந்து இப்படி சொல்லி விட்டா அவளை மூஞ்சல் அடித்த மாதிரி? அடியா உனக்கு தெரிய மாடி, இந்த பொம்பளை பேசுகிற பேச்சு இதை சொல்லணும்னா துயரத்துக்கு ஆளா விட்டேன்டி. என்னால் முடியல மாடி. என்ன பேச்சு பேசுகிறோடி? அடி யாரெல்லாமோ கழுவி குடிக்கிறாள். அடியா கடைசியில் அவ்வளோ பேட்ட சதையும் திண்ட மாதிரி ஆகும். அது எனக்கு வேற பங்கு தாராள். குடலை பரட்டிக்கிட்டு வருது எனக்கு நோம்பு நேரத்தில். என்னடி உளர்றா? என்ன சதையை பங்கு தாராளோ ஒன்றும் புரியல. அடே நீ அதிரடி ஆரம்பிச்சாதாண்டி, உனக்கு தெரியாதா இஸ்லாத்தை என்ன சொல்லிக்குதுன்னு? அடுத்தவளை பற்றி இப்படி புறணி பேசிக்கிட்டு இருந்தால் அவ்வளோ பேட்ட சதையும் கடிச்சு தின்ற மாதிரி ஆகும்னு சொல்லுவோல. இது கூடமா தெரியாது? அது பொம்பளை என்னையை திங்க வைக்க பார்க்குறோம். நானே நோம்பு நேரத்தில் அல்ல மூச்சை பிடிச்சிட்டு நோம்பு பிடிச்சிட்டீங்க அவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுலையும். இவன் என்னண்டா அந்த வகையாக சொல்லி நோம்பு தொழுவோம் அப்படியே பாத்திலாக்க பார்க்குறேன். அடையா அதுக்கு சரி கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சொல்லினா அவள் புரிஞ்சுக்கிருவோடி. நாளைக்கு தொழு வருவா தானே அந்த பொம்பளை பக்கத்தில் நின்று நீ அம்மட்டு கதையும் கேட்டுட்டு அவளுக்கு பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து சொல்லு. அப்போ அவளுக்கு புரியுதான்னு நானும் பார்க்குறேன்னா என்னையும் எவ பக்கத்தில் நிற்க வச்சியோ சொல்லிட்டேன். இந்த பார்க்க மாட்டேன் ரமதான் மாதம் அவ்வளோ பேரையும் கடிச்சு விட்ருவேன். கடிச்சு அப்பியாத்துக்கு ஜெதுப கிளம்பிட்டுடி. எல்லாம் இப்போ உட்காந்து தண்ணி குடிப்போ. என்ன இவ வருவாவா மாட்டாவா? இது மண்ணெண்ணையும் முட்டையை வாங்கி நடைய கட்டுவோம். சாறு சோத்தை ஆக்க வேணாமா? ராத்திரி பட்டா கிரண்டு எடுத்து போட்டால் நீ இந்த அரிக்கலாம்ப வச்சுட்டுலாம் எனக்கு கிடக்க ஏழாது. கண்ணை அவிஞ்சி போயிடும் அவிஞ்சி. ஆனால் எனக்கு புரியவே மாட்டேங்குதுடி. இந்த மாதிரி ஆட்கள்லாம் தொழுவுறதுக்கு வர்றாளா இல்லை அடுத்தவளை கழுவி குடிக்கவே வர்றாளுவோளா? தைக்கா ஒன்றும் புரியல. அடியா நம்ம தைக்காவை பற்றியா அழகாக இது பற்றியா ஓடெல்லாம் போட்டு இதை பார்க்கறதுக்கு திருப்பி கிடைக்கிறத நினைவே வருது. முன்னாடி அப்படி இருந்துச்சேண்டு இப்போ தான் பெருசு பெருசாக எல்லாம் கல் தைக்காவாக கெட்டியாச்சேண்ணா. செயலாத்மாலாத்தா இவட்ட பேசிட்டேன் மாமாசுமா மாமிகிட்ட. இவ உம்மாட்ட அபியாத்மாலாத்தா அவங்க உம்மாட்ட தான் நல்ல மனசு. அப்படியா அம்மா என்ன சொன்னாடி? உங்கள்கிட்ட வேலைக்கு அக்கா இருப்பாளாமே அவட்ட வாங்கிக்கோன்னு சொன்னான். அப்படியா? அப்போ சரி நீ வாங்கிட்டு வந்துடு, நான் வீட்டை திறந்துட்டு உள்ளே போகிறேன்.
சரி, அப்போ நான் போய் வாங்கிட்டு வரேன், நீங்கள் போங்க. அப்படியே அதோட கொஞ்சம் வெங்காயம் தக்காளி ஏதாவது இருந்தால் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறேன்னா. அதோட நல்ல ஷார்ப்பான கத்தி கித்தி இருந்தால் எடுத்துகிட்டு வா கொஞ்சம். எங்கள் வீட்டில் கத்தி இல்லாமையே கிடக்குது. உன்னடக்குன்னு வளர்த்திட்டு பாடி, அதெல்லாம் வேணாம். உங்கள் வீட்டு கத்தி அவ்வளோ மொட்டை கத்தியாக கிடக்குது, கை அறியவா முடியுது. இன்னும் பல பேரை அறிஞ்சு தள்ள வேண்டியிருக்குது, அதுக்கு தான். ஏங்க என்னங்க இந்த மனசு எப்போ பார்த்தாலும் ஜதுப்பு கிளம்புன நிலைமையிலேயே இருக்கிறா. இவளுக்கெல்லாம் முட்டை கத்தி போதும். நம்ம பேச்ச ஒரு இன்சானாவது மதிக்கவா செய்யுது. நல்லா இப்போ பார்த்துட்டு மக்கள் நீங்களே சொல்லுங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ ஓதிட்டு இருக்கிறப்போ பொட்டு பேசிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எரிச்சலா இருக்குமா நிற்காத? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க. அதே மாதிரி வீடியோ உள்ளே வந்து நல்லா போய் ஒரு லைக்கை போட்டு ஹைப்புன்னு ஒன்று இல்லைன்னா அதை நச்சு விட்டு போங்கம்மா. அது கொஞ்சம் ஃப்ரீ தான். நிறைய பேருக்கு நம்ம வீடியோ கொஞ்சம் காட்டும். எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாரும் பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படட்டும். ஏன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. இந்த சலாத்துக்கு பதில் சொன்னால் 30 நன்மையா.